வணக்கம் மக்களே. கரூர் கிராமத்து சமையல்ல பாதாம் ஃப்ரூட் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். சுத்தமான பசும் பால் இதில் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். பால் நல்லா கொதிக்க விட்டு அந்த ஆடையை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலுக்குள்ளேயே இது பண்ணிங்க. ஆடையை தனியாக வெளியே எடுத்துட வேணாம். அந்த இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன குங்குமப்பூ ஊற வச்சுருக்கேன். அந்த குங்குமப்பூவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் ஊற வச்சு ஆட் பண்ணாலும் சரி, அப்படியே நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. நாங்கள் ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் பொடி, நாங்கள் வீட்டிலேயே பாதாமை அரைச்ச பொடி வச்சுருக்கோம். அந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சுகர் அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா ரொம்ப கொதிக்க வேணாம், ஓரளவுக்கு நார்மலாக குடிக்கிற அளவுக்கு அந்த திக்னஸில் கொதிக்க விட்டுடலாம். அதுக்குள்ளே பால் நல்லா கொதிக்கிட்டும். நம்ம ஃப்ரூட்ஸை கட் பண்ணி எடுத்துடலாம். என்னென்ன ஃப்ரூட்ஸ் போடுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் ஆப்பிள் ஒன்று எடுத்துருக்கோம். அந்த ஆப்பிளை கட் பண்ணிக்கிறோம். ஆப்பிள், மாதுளம்பழம் நாங்கள் எடுத்துருக்கோம். நீங்கள் ஆப்பிள், மாதுளம்பழம், வாழைப்பழம் இது மாதிரி எது கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்குங்க. அந்த நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஆப்பிள், மாதுளம்பழம் இதெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நட்ஸ், என்னென்ன நட்ஸ் இருந்தாலும் நட்ஸை நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பாதாம் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களும் வேறு ஏதாவது நிறைய நட்ஸ், பிஸ்தா இது மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இதை என்ன பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் நேரம் கழித்து சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக குடிக்கிறோம். உங்களுக்கு கூலிங் வேணும்னா கூலிங்காக இது பண்ணிக்கோங்க. சூடாக வேணும்னா நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கோங்க. சூடாகவே குடிச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். சூடாக குடித்தாலும் நல்லாயிருக்கும், கூலிங்காக குடித்தாலும் இது நல்லாயிருக்கும். சுவையான பாதாம் ஃப்ரூட் மில்க் ரெடி ஆயிடுச்சு. எங்களை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.